ஹாய் நண்பா, வெல்கம் டு டிராகன் கேமிங் அஃபிஷியல். இங்கே 3 brothers இருக்காங்க. ஒன்று ஹரி, இன்னொன்று மிதிலன், இன்னொன்று நான். அவங்க அதில் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டி அஃபிஷியல் வச்சுருக்காங்க, அதாவது ஹரிஹரன் வச்சுருக்காங்க. ஹாய் நண்பா, நான் தாங்க எஸ்டி அஃபிஷியல். என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ என் ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணிங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் பேர் ஸ்டார். ஸோ இதுக்குள்ளே போய் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நான் தெரியுவேன். இது என் ப்ரொஃபைலு. என்னோடய ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் லைக்கும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் போடலாம். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக். Need you to lose your ஸோ கைஸ், அவ்வளோதான், நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ வாங்க சிஎஸ் ரேங்க் கூட போகலாம். Free Fire India is set in a virtual world. young Tatsuya knows how to get things done. ஸோ பார்த்தீங்கன்னா பாட்டுங்களாம் வந்துருக்கானுங்க. எப்படி அடிப்பாங்க? ஏய், இங்கே போய் ப்ரோ என்ன மாதிரி சிக்ஸ் வச்சுருக்காங்களா, அப்படி யாரும் தெரியல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அழுத்தி புடி பூயா அடி அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதில் பீஜம் வந்துருச்சு, நம்மளுக்கு வைப் ஆயிடுச்சு கைஸ். இங்கே தான் பைத்தியக்காரங்க இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நான் எப்படி வளர்றேன்னு தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் இது பண்ணாமல் போயிடாதீங்க. இங்கே பாருங்க கைஸ் 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 கிருத்தி நல்லா வரைஞ்சாங்க, ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. அதே வேலையில் லைக்கும் பண்ணிடுங்க கைஸ். இந்த ரவுண்ட் மட்டும் நான் கூப்பிட்டேன். இந்த அடிக்கிறத நம்ம ஏம் பண்ணிக்கோங்க, சரியா? நம்ம எப்படி தோத்தணும்னா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரவுண்டை மட்டும் கடவுள் கொடுத்துட்டேன். அடுத்த ரவுண்ட்லேருந்து எனக்கு வந்துக்குவேன். கொஞ்சம் சீரியஸ் ஆகினாலும் அப்படி தான் இருக்கும் கைஸ். அப்போ கண்டுக்காதீங்க, இன்சல்ட் பண்ணாதீங்க. அவ்வளோ போட்டு அவ்வளோ மண்டை ஷாட் போட்டா என்னன்னு தெரியல. ஒரு டீமே கடவுள் கொடுத்துட்டானுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட். என்னதான் வளர்றானுன்னு தெரியல. இந்த எம்ஐ கூட சேர்ந்தவங்க போல. சரி, இப்போ வந்து நம்ம கிங் ஃபிஷர். என்ன ஃபிஷர்? கிங் ஃபிஷர், ராஜாவின் ஃபிஷர். நம்ம கிங்னு ஒரு வார்த்தை வந்தாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி தலையில வச்ச மாதிரி இருக்கும். ஸோ வாங்க கைஸ், நம்ம இப்போ அடிக்கிற அடி மட்டும் பாருங்க. தலைவர் நான் வெளியே இருக்காப்ல. ப்ரோ பிளேயர்ல இப்படி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால அப்படி இல்லை, நம்மளால காஸ்டியூம் அப்படி ஒன் டைம் மேட்ச் வர சொல்லுங்க. அவனை இருந்தாலும் போட்டுரும் எல்லாத்தையும். போனோடனே ஒருத்தன் சாமி கொடுத்துட்டான் தலையை, அவ்வளவுதான். அவனுக்காக ஒரு லைக் போட்டுருக்கோம். அவ்வளவுதான். டேய் என்னடா டே வந்தானுங்க சுத்தானுங்க போடாடி. இதே ஆள் தான் சர்ச்சிட்டே இருக்கான். என்னை டார்கெட் எடுக்கறான்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. ரெட் ஷர்ட்னு கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா இரிட்டேட் பண்ணானா. ஆமா, ரெட் ஷர்ட் தயவுசெய்து நம்ம ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாமா இவனை? வேணாம், ஏய் சீக்கிரமா ரிப்போர்ட் பண்ணியாச்சு. அவன் நாளைக்கு எல்லாம் செத்து போயிடுவான். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுதான் நம்ம தான். நம்ம இதை எடுத்தோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, நம்ம சென்சிட்டிவிட்டிலாம் வந்தாச்சு.
பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடிக்க ரெடி பண்ணோம். ஏன்னா இவ்வளோ நாள் எனக்கு மூவ்மெண்ட் வரல. ஸோ நான் வந்து பிசியில் ரோப்ளாக்ஸ் விளாண்டுருக்கனால அது வரல எனக்கு. ஆமாம் கைஸ், நாங்கள் ரோப்ளாக்ஸ் வீடியோஸ் நெக்ஸ்ட் போட போகிறோம். ஸோ கமெண்ட்டில் ரோப்ளாக்ஸ்னு போட்டுருங்க. எவனாச்சும் வருவான் உங்களுக்காகவே. ஸோ நம்ம அமௌண்ட் போடுவோம். Good job. இந்த அமௌண்ட் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல இமோட்டன் போட்டுருங்க. ஆமா என்னன்னு தெரியல வந்துட்டாங்க. I need glue wall. மாம்போட்டான் நெக்ஸ்ட் ரூபா. Help me. கைஸ் அவ்வளவுதான், நம்ம செத்துட்டோம். கைஸ் அவ்வளவுதான், நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். சாமி கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம ஜெயிச்சிருவோம். அவ்வளோ ஜெயிச்சிருவோம் கைஸ், ஜெயிச்சிருவோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ், மறக்காம பண்ணிருங்க. அதான் கமெண்ட்ல ஒரு கண்ணாடி போட்ட ஒரு எமோஜி. என் கூட இப்போ இன்னொருத்தர் இருக்கார் புதுசா. அவங்க வந்து என் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவர் ரோப்ளாக்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸ்டார் ஏற்கனவே நம்ம கூட ப்ரோ பிளேயரா தான் இருந்தாப்ல. அப்புறம் நம்ம வெளியே விலகிட்டோம். பாருங்க பேசுறது கூட அந்த வைப் வருது. அழிச்சு பிடிச்சா பூயா அடிக்கலாம் அப்படின்னு. அதுலயே ஒரு கலர் இருக்கு பாருங்க. பாருங்க நம்மளுக்கு தெரியாம அப்படி போற மாதிரி நினைச்சிட்டு போறாப்ல. அங்க பாருங்க ஏர் ட்ராப் எடுக்கிறான் ஒருத்தன், என்னன்னே தெரியாம. கீழே போயினா சுத்தல. இங்க போறோம். அவ்வளவுதான் ஜெயிச்சிட்டோம். गाइस உங்களுக்கு என்ன டைமண்ட் ஃப்ரீயா வேணுமா? நாங்க ஃப்ரீ கிவ்அவே பண்றோம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போகும். லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணீங்கனா உங்களுக்கு அப்புறம் கமெண்ட்ல உங்களோட யூசர் நேம் போட்டுருங்க, உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிடுவோம். ஓகே, எவ்வளவு டைமண்ட் வேணும்னு சொல்லுங்க, அதை நம்ம கிஃப்ட் பண்ணிடுவோம். சரி இந்த இதில் மட்டும் நம்ம இது என்கிட்ட எவ்வளோ இருக்குது கைஸ். நீங்கள் டைமண்ட் வச்சு ஈஸியாக ஸ்பின் பண்ணலாம். இது எல்லாமே எனக்கு லக்கியில் கிடச்சிது, ஹரி ஸ்பின் பண்ணதுனால. ஏன்டியும் சில எவோஸ் இருக்கு. இவர்கிட்ட என்னென்ன எவோ இருக்குன்னா க்ரோஸா, அப்புறம் M10 இருக்குது. M10 இருக்குது. அப்புறம் UMP தான். அது வந்து அவர் 4th லெவல் வரைக்கும் போயிட்டாப்பு. M10 5th லெவலு. அப்புறம் அவர்கிட்ட உட்பெக்கர் இருக்கு. ஒன் டாப் பிளேயர் தான், சூப்பராக அடிப்பாப்ல. ஸோ கைஸ் நம்ம களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இவங்க பில்லை விட்டா அவங்க செத்துருவாங்க. ஒரு கொஞ்சத்துக்கு நான் அவ்வளோதான். எல்லாம் செத்து போகிறாங்க. 2 மேட்ச் கடவுள் கொடுத்துட்டு 2 மேட்ச் நம்ம கடவுள் திரும்பி நம்மளுக்கே கொடுத்துட்டாரு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட்டு என்ன 2 வச்சுருந்தாங்க, இப்போ நம்மளுக்கு 2 மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நீ விளையாடுறா, இறங்கி அடி. என்னன்னு தெரியல. ஃபேமஸும் இருக்கு, அது சொல்ல வந்துட்டேன். வெக்டார் வேணாம், வெக்டார் தான் அழிச்சு போட்டு போயிடும். நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்காக நான் வந்து ஆட போறேன். எப்படி ஆடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிக்காதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கஷ்டப்பட்டு இவ்வளோ வெளியே முன்னாடி போர் எடுத்துன்னு விட்டுட்டோம்.
Follow me. மாட்டிக்கிட்டான். புலி கொகையில எலி மாட்டிக்கிச்சு. நாங்க ட்ரெஸ் மாட்டிப்போம். எனக்கு ஒரே ஆசைதாங்க இருந்தது, ரெமோட் மட்டும் எடுத்தா போதுன்னு. ஆனால் இப்போலாம் நான் விளையாடுறது இல்லை. சூப்பராக இருக்குது, மாசாக இருக்குது கைஸ். ரெமோட் இல்லை, ஆனால் வந்து இந்த மேலே இந்த இதப்ப இதில் ஏன்னா பிஆர் ஸோ லெஜெண்டரி இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நான் என்னோட ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் போகலாம். ஸோ வாங்க காய்ஸ் உள்ள போயிடலாம். Free Fire India is set in a ஓகே I trained myself for this on Bermuda. G18 எடுத்துக்கலாம். G18 G18க்கு ஐ மீன் G18க்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ வாங்க. நல்லா சுடுது. Help me! டவுன் ஆயிடுச்சு. Help me! இதான் தம்பி ரிவ்யூ பண்ணுங்க. First triple takedown! ஸ்டேஷன் கைஸ் நம்ம ஒரு எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கோம்? 285. ஓகே குட் டேமேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா MP5 எடுக்க போகிறோம். அமௌண்ட்டை போட்டா அமௌண்ட் நான் எங்கள் அண்ணா கிஃப்ட் பண்ணேன். எங்கள் அண்ணா தான் எனக்கு டாப் பண்ணியிருக்கேன். அவங்க கூட கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா டாப் பண்ணல First doom! நீ வந்து ஆனால் சுற்றி போயிடும்.
takedown. நீங்க ஒண்ணுமே சுட விட மாட்டீங்க. So நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடலாம். திரும்பி ஸ்கோப்பே First doom. பாருங்க ஸ்கோப்பு Hit him with sense of shockwave. I need glue wall. Thanks. விடுங்கடா. எங்க இருக்கானும் தெரியல. ஏய் என்னடா பிக் பண்ணிட்டீங்க. Double takedown. கிட்டக்கவே வர மாட்டீங்க. Still on cooldown. மூவாயா. ஏய் இந்த இடம்தானா? நம்மளா வைபோட ஏறணும். Speed boost for everybody. Resources here. நம்ம அந்த கண்ணுக்கு பதிலா MP4 எடுத்துக்கிட்டாச்சு. MP40. Resources here. போறடி நம்பண்டா. யார் யாருக்கு நம்பண்டா? இன்னும் கடைசி ஒரு மேட்ச் தான் வரானுங்க எல்லாம். இப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மகிட்ட இது இருக்கு. அப்கிரேட் பண்ணால் வந்துடும். அப்கிரேட் பண்ணிடலாம் உங்களுக்காக. யாருக்குன்னு போடுங்க. உங்களுக்காக யாருக்காக அப்கிரேட் பண்ணுவோம். body. நம்ம எங்க போனானே தெரியல.
ஸோ எங்க போய் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட நாளைக்கு வச்சுக்கலாம். நான் தான் இந்த கரையனாக்கே எப்படி சொல்றது அவ்வளோதான். நாம தான் இந்த கரையனாக்கே பாஸ் கெத்து எல்லாம் இந்த கேமே சொல்லி கொடுத்து நம்ம தான் அவனுக்கு வந்துட்டான் விளையாட. போங்கடா அங்கிட்டு. ஓகே கைஸ் இன்னைக்கு நம்ம தரமா விளையாண்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஹாப்பி ஜிங்காலாலா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.